நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எந்த நன்மையும் செய்யல, செஞ்ச நன்மை எதுவும் நன்மையாகவும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பெருமை கொண்டுட்டேன். நான் செஞ்சேன்ற பெருமை கொண்டதன் காரணமாக நன்மை இல்லாமல் போச்சு. அல்லது நான் பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சேன், நான் வேணும் தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு விலைக்கு போயிட்டாங்க, யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க, குற்றமுறையை வச்சிருக்கேன். நம்ம செஞ்சதில் ஒன்றும் பெருமை கொண்டிருக்கோம், அல்லது பிரதிபலனை எதிர்பார்த்துருக்கோம், அல்லது மற்றவங்கள்ட்ட சொல்லி காமிச்சிருப்போம் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே, அல்லது நான் பெருமைக்காக சொல்லி காமிக்கிறேன். ஒரு நன்மையான விஷயத்தை எப்படி கெட்டது கடந்து போகுது, அதில் எந்த நன்மை இல்லாது, இல்லாமல் ஆயிடுது. அதனால எப்போ யாருக்கு செஞ்சாலும் சரி பிரதிபலனை பார்த்துடவும் கூடாது, கொடுத்து சொல்லியும் காமிக்க கூடாது, அதில் பெருமை கொண்டவும் கூடாது. எனக்கு பிடிக்காத கொடுத்துடவும் கூடாது, எனக்கே அது பிடிக்கல ஆனால் கொடுக்குறேன். நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாத நன்மை அடைய மாட்டீர்கள். பெரும்பாலும் வீடுகளில் சில உணவுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கெட்டு போகிற ஸ்டேஜில் தான் மற்றவங்க கொடுப்போம். வேற உதவியாக இருக்கவங்களுக்கு நமக்கே அது பிடிக்கல, அவங்க கொடுக்குறோம். முதல் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும்னு பார்க்கணும். இதில் நம்ம இறைவன் பொருத்தமாக நடந்துட்டு அடுத்த வாழ்க்கை அவன் கொண்டு வருவான். அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும், சங்கையான வாழ்க்கையாக இருக்கும், சமமான வாழ்க்கையாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி சில உணவுப் பொருள் நம்ம கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா, நம்மகிட்ட இருந்து வீணா போகிறதுக்குள்ள மற்றவங்க கொடுத்துட்றோமா, வீணா போகிறதுக்கு முன்னாடியே, வீணா போய் கொடுக்குறது கிடையாது, வீணா போகிறதுக்கு முன்னாடி தெரியுது அந்த உணவுப் பொருள் அவ்வளோதான், நம்ம கொடுத்து மற்றவங்க கொடுத்துட்டோம்னு சொன்னால் நன்மை இருக்குது. நம்ம வீட்டை ஒழுங்காக பராமரிக்கிறோமா, அது ஒழுங்காக சுத்தமாக வச்சுருக்கிறோமா, வீட்டில் அமைத்தலாமல் ஆக்கியிருக்கான். நம்ம மனசை சுத்தமாக்கணும், நம்மளுடைய உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும், உடையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்முடைய வீடுகளையும் சுத்தமாக வச்சுக்கணும். இது சிறப்பான வாழ்க்கை. அப்போ நம்ம இருக்கிறோமா? இப்போ இங்கேருந்து வீட்டை கவனிச்சு பார்த்தா எவ்வளவோ நம்மகிட்ட செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம சோம்பேத்தனமாக இருக்கிறோம். நம்மளால முடியல கூட உதவியாளரை வச்சு அதை சரி பண்ணிடணும், அந்த வேலையை செய்யணும். சின்ன சின்ன வேலைகள் தான் அப்படியே கிடக்கும். ஒரு தூசி இருக்குது மேலே பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் எடுத்து சரி பண்ணிடலாம், அது எனக்கு உணர்த்தப்படுது. ஆனாலும் சோம்பேத்தனமாக இருக்கிறேன். அதுக்கு பேர் பொறுமை கிடையாது, சோம்பேத்தனம். நம்ம எப்படி சந்தோஷத்தை அமைதி நினச்சிட்டு இருக்கிறோமோ, சந்தோஷம் வேறு அமைதி வேறு. அவன் சோம்பேத்தனத்தை பொறுமை நினச்சிட்டு இருக்கிறோம். பசி உணவு நல்லா வருது, சாப்பிட்றது சோம்பேத்தனமாக இருக்குது, அப்புறம் சாப்பிட்றேன் அது பொறுமையாக சாப்பிட்றது கிடையாது, சோம்பேத்தனமாக உட்காந்துருக்கும். கல்வி வெளியிற உணர்வு வருது, அப்புறம் போய்க்கலாம் சோம்பேத்தனம் தான் இருக்காது. ஒரு வேலை நமக்கு வீட்டில் முன்னாடி அசிங்கமாக இருக்குது, அதை செய்யணும், முடியல மற்றவங்களும் செய்ய சொல்லணும், அதுவும் செய்யறது இதையும் செய்ய கிடையாது, சோம்பேத்தனம். என்ன நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். என் மனம் தூய்மையடைய தான் ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு சின்ன கருப்புள்ளி தான் தெரியும். இப்போ மனம் அழுக்கா இருப்பாருங்க, எல்லாம் அழுக்காக தான் பிடிச்சிருக்கோம். நம்ம குடும்பங்கள்லையும் சரி, நம்முடைய வீடுகள்லையும் சரி, நம்ம குடும்பத்தாரையும் சரி, அவங்க மேலே குற்றங்குறை வேணாம், பொறுத்து வச்சு மன்னிக்கணும், சமாளத்தை விரும்பணும், வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும், அவங்க தான் வேலையை பார்க்கணும், பிரித்து வச்சிருக்கணும். அது அதிகாரம் வேறையே அந்த வேலையை பண்ணலன்னு சொல்லிட்டு அதிகாரங்களும் ஆணவங்களும் நமக்கு கூடாது. பணியுடைய இல்லங்கள் இறைவனுக்குரியது.